A flat belt drive is used for a compressor running at 750 rpm, which is driven by 25 kilowatt 1440 rpm motor. Space available for center distance is 3 meter. The belt is open type. Design the belt drive. ஸோ இதில் வந்து ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கம்ப்ரஸரை வந்து ஒரு மோட்டார் ரன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 25 கிலோவாட் பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மோட்டாரோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 1440 ஆர்பிஎம். கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து 750 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸு கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். அதாவது 2 புள்ளிக்கு இடைப்பட்ட சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் 2 டைப் இருக்கு இல்லையா. கிராஸ் பெல்ட் ட்ரைவ்னா இப்படி வரும் பெல்ட்டு, ஓப்பன் பெல்ட்டில் இப்படி வரும். அதாவது ஃபஸ்ட்டு புள்ளி கிளாக் வைஸில் சுற்றினா செகண்ட் புள்ளியும் கிளாக் வைஸில் சுற்றும். டிசைன் த பெல்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 750 ஆர்பிஎம் 1440 ஆர்பிஎம். இதில் எது அதிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1440 ஆர்பிஎம் தான் வந்து அதிகமாக இருக்குது. சின்ன புள்ளி தான் அதிக ஸ்பீடில் சுற்றும். அப்போ 1440 ஆர்பிஎம்மில் சுற்றுறது எது? இந்த சின்ன புள்ளியாக தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்பீடு அதாவது N1 வந்து 1440 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதே போல் இந்த புள்ளியோட ஸ்பீடு வந்து N2, இது வந்து 750 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இந்த சின்ன புள்ளி தான் வந்து மோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கு. 1440 ஆர்பிஎம் வந்து மோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து மோட்டார், இது வந்து கம்ப்ரஸர் ஆகிடும். ஓகே, பவர் கொடுத்துருக்காங்க 25 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவர் வந்து 25 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். அதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மீட்டர் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். இது மில்லிமீட்டருக்கு மாத்திரம் இருந்தால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ அப்போ 3000 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லாம் கொடுக்கல, அதெல்லாம் அடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் லேயர்ஸும் கொடுக்கல, அதை அடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து சின்ன புள்ளியோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. N1 வந்து 1440 ஆர்பிஎம், N2 வந்து 750 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ I நம்ம கண்டுபிடிச்சிடலாம். I இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? N1 டிவைடட் பை N2. அப்போ என்ன ஆகிடும்னா N1 வந்து 1440 டிவைடட் பை N2 வந்து 750. ஸோ இப்போ ரெண்டத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாம். 1440 டிவைடட் பை 750 ஈக்குவல் டு 1.92 வருது. 1.92 இதான் வந்து ஸ்பீட் ரேஷியோ I. அடுத்தது வந்து சின்ன புள்ளியோட டயாமீட்டர் பெரிய புள்ளியோட டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சின்ன புள்ளியோட டயாமீட்டர் ஏதாச்சும் ஒன்றாச்சும் கொடுத்துருக்கோம், ஆனால் இவங்க எதுவுமே தரல. அதனால் நம்மளே இப்போ வந்து அசியூம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டேட்டா புக்கு பேஜ் நம்பர் 7.52 ஃப்ளாட் பெல்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து மினிமம் புள்ளி டயாமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து சின்ன புள்ளியோட டயாமீட்டர் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 140 mm நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சின்ன புள்ளியோட டயாமீட்டர் வந்து 140 mm. இது வந்து நான் அசியூம் பண்ணுறதுனால நான் வந்து அசியூம்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பெரிய புள்ளியோட டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே ஃபார்முலா தான். I இஸ் ஈக்குவல் டு D/2. இந்த N1 N2 இதை மட்டும் ஒதுக்கிடுறேன். I இஸ் ஈக்குவல் டு D/2 அதை எடுத்துக்கிறேன் நான். இங்கே I இஸ் ஈக்குவல் டு D/2. இப்போ ஐயும் தெரியும் டியும் தெரியும். I வந்து 1.92, D வந்து இங்கே நான் அசியூம் பண்ண 140. அப்போ D அந்த செட் கொண்டு போயிடலாம், கீழே உள்ளது அந்த செட் போனால் மேலே வந்துடும். அப்போ I இன்ட்டு D இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் D அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ I வந்து 1.92 இன்ட்டு D வந்து 140 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் D பெரிய புள்ளியோட டயாமீட்டர். அப்போ D இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு D கிடச்சிரும். ஸோ 1.92 ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது, இன்ட்டு 140 மட்டும் போட்டால் போதும். 268 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 268.8 mm அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியோட டயாமீட்டர் வருது. இதில் வந்து 268 நம்ம ஸ்டாண்டர்ட் புள்ளி டயாமீட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் சீரீஸ் ஆஃப் புள்ளி டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 268 எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 160, 180, 200, 224, 250, 280 வந்தது. 268 இடையில வருது. அப்போ ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம்.
280வே நம்ம வந்து டயாமீட்டராக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், பெரிய புள்ளியோட டயாமீட்டர். ஸோ பெரிய புள்ளியோட டயாமீட்டர் வந்து 280 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 5 கண்டுபிடிச்சாச்சு, ஐ கண்டுபிடிச்சாச்சு, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, N1 N2 இது 5 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து டிசைன் பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். இது கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்க் ஆஃப் கான்டாக்டான டீட்டா கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா 180 - d - d / c × 60. இந்த ஃபார்முலா வந்து பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53ல் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இதோட வேல்யூ எழுதிக்கலாம். 180 - பெரிய டி வந்து 280 - ஸ்மால் டி சின்ன புள்ளியோட டயாமீட்டர் வந்து 140 டிவைடட் பை சி வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் 3000ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க × 60. ஸோ இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 180 ஃபஸ்ட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன், இதோட வேல்யூ மட்டும் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 280 - 140 போட்டிங்கன்னா 140 வருது, × 60 டிவைடட் பை 3000 ஈக்குவல் டு 2.8 வருது. 2.8 ஈக்குவல் டு இப்போ 180ல் 2.8 மைனஸ் பண்ணுவோம். 180 - 2.8 ஈக்குவல் டு 177.2 வருது. 177.2 டிகிரி வருது. இது வந்து டீட்டாவோட வேல்யூ. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 3 ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து கேஎஸ்னு ஒரு ஃபேக்டர், இது வந்து லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53லேருந்து இந்த கேஎஸ் வேல்யூ நம்ம எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.53ல் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5 வேல்யூவில் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது கம்ப்ரஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ரஸர் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கம்ப்ரஸராக ரன் பண்ணுறோம். அதனால் கம்ப்ரஸர் வந்து 3வது இன்டர்மீடியட் லோடில் வருது. அதோட லோட் ஃபேக்டரோட வேல்யூ வந்து 1.3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 1.3. அப்போ கேஎஸோட வேல்யூ வந்து நம்ம 1.3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக வந்து கே டீட்டா, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கே டீட்டா கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 7.54 பார்க்கணும். ஸோ பேஜ் நம்பர் 7.54ல் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் டீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான கரெக்ஷன் ஃபேக்டரும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டீட்டா வேல்யூ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டீட்டா வேல்யூ வந்து 177.2 டிகிரி வந்துச்சு. ஸோ 177.2னா அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருது? 177.2னா 180 கிட்டன வருது, கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 170க்கு 1.04ன்னு கொடுத்துருக்காங்க, 180க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து 0.04 அளவுக்கு வருது. இப்போ நமக்கு வேலை டீட்டா வந்து 177 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால் நம்ம 177னா இன்பிட்வீன் இது இந்த ரேஞ்சில் எடுக்கணும். 1.0 கிட்டத்தட்ட 180 கிட்டன வருது. அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1.00ன்னு எடுக்காமல் 1.01 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கே டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.01. நீங்கள் 1ன்னு எடுத்தால் கூட தப்பு இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் வேல்யூ மாறாது. ஸோ 180 கிட்டன இருக்குது, டீட்டா வேல்யூ 180 கிட்டன இருக்குது, அதனால் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட அந்தளவுக்கு வேல்யூவில் ஒன்றும் டிசைனில் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, 180 விட கம்மியாக இருக்குது, 177ன்னு இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சேன், இந்த சைடு குறைய ஃபேக்டரோட வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. அதனால் 180 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்துக்கிறேன், 1.01 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடி வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸ்மாலர் புள்ளி ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்மாலர் புள்ளியோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்மாலர் புள்ளியோட டயாமீட்டர் வந்து 140ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 140 வந்து இங்கே எங்கே வருதுன்னா 100, 200 இந்த ரேஞ்சு கிட்ட வருது 140 அப்படின்ட்டு. அப்போ அதோட கேடி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6 வருது. ஸோ இப்போ கேடி வேல்யூ வந்து 0.6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம டிசைன் பவர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். PD இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா P × KS டிவைடட் பை K θ × KD.
இதில் வந்து P அப்படிங்கிறது given power is equal to P வந்து given power எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா given power வந்து 25 kilowatt அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 25 into KS வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னா 1.3 divided by K theta value 1.01 into KD value வந்து 0.6. so bracket open 25 into 1.3 bracket close divide bracket open 1.01 into 0.6 bracket close equal to 53.63 வருது 53.63 இதான் வந்து டிசைன் பவர் இன் கிலோவாட்டில் வரும். அதுக்கப்புறம் நம்ம லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கணும். இந்த லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெல்ட்டோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிப்போம். V is equal to pi d n1 divided by 60,000 இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ பை இன்ட்டு டிங்கிறது சின்ன புள்ளியோட டயாமீட்டர் நமக்கு வந்து 140 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். சின்ன புள்ளியோட டயாமீட்டர் 140 இன்ட்டு n1 அப்படிங்கிறது சின்ன புள்ளியோட ஸ்பீடு 1440 divided by 60,000 is equal to pi into 140 into 1440 divided by 60,000 equal to 10.55 வருது 10.55 மீட்டர் பர் செகண்ட். இதான் வந்து பெல்ட்டோட வெலாசிட்டி. அதுக்கப்புறமா நம்ம என்ன பெல்ட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து தியரி பார்ட் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். மொத்தம் 3 டைப் இருக்குது பெல்ட்டில். ஃப்ளாட் பெல்ட்டு, வி பெல்ட்டு, அதில் வந்து ஃப்ளாட் பெல்ட்டு நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த ஃப்ளாட் பெல்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3ஆக பிரியுது. இதில் வந்து லெதர் பெல்ட்டு, ரப்பர் பெல்ட்டு, ஃபேப்ரிக் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இருக்குது. அதில் நான் வந்து ரப்பர் பெல்ட் இங்கே என்ன பெல்ட்டுன்னு கொடுக்கல, பெரும்பாலும் கொடுத்துருவாங்க என்ன பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்காததுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் ரப்பர் பெல்ட்டை அசீவ் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் பெல்ட் வந்து ரப்பர் பெல்ட்டு. அடுத்ததாக நம்பர் ஆஃப் ப்ளைஸ், இதுவும் நம்ம வந்து அசீவ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ இருந்தாலும் அசீவ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ப்ளைஸ் அப்படிங்கிறது லேயராக வந்து இந்த ரப்பர் பெல்ட்டை செஞ்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் 2 வீலர் டயர் கூட வந்து இல்லை 4 வீலர் டயர் கூட பார்த்திங்கன்னா லேயராக செய்வாங்க. அது வந்து 5 லேயர் 6 லேயர் செஞ்சாங்கன்னா 6 ப்ளே 7 ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எந்த அளவுக்கு ப்ளைஸ் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு உறுதியும் அதிகமாகிடும். அதுபோல் பெல்ட்டையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளேஸ் வச்சு செய்வாங்க. லெதர் பெல்ட்டை பெரும்பாலும் 3 ப்ளேயில் 1 2 3 ப்ளே தான் வச்சுருப்பாங்க. ரப்பர் பெல்ட்டில் 3லேருந்து 12 ப்ளே மட்டும் இருக்கும். இது வந்து ஃபேப்ரிக் பெல்ட்டாக இருந்தால் 3லேருந்து 8 ப்ளே மட்டும் வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரப்பர் பெல்ட்டை சூஸ் பண்ணதுனால நான் என்ன செய்கிறேன், ப்ளே வந்து ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நம்பர் ஆஃப் ப்ளேஸ் வந்து ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் இடையில நடுவில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கணும். நம்ம செலக்ட் பண்ண பெல்ட்டு 8 ப்ளே கொண்ட பெல்ட்டு எவ்வளோ லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு டேட்டா புக்கில் உங்களுக்கு இது கொடுக்கல. ஆக்சுவலாக பிஹெச்டி டிசைன் டேட்டா புக்கில் இந்த வேல்யூ இல்லை. ஆனால் பழைய டேட்டா புக்கு இருக்குது, அதில் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில் பார்த்து எடுக்கிற மாதிரி. ஏன்னா பிஹெச்டி டிசைன் டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேப்ரிக் பெல்ட்டுக்கு உண்டான டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரப்பர் பெல்ட்டாக இருக்கிறதுனால நான் இதுக்குண்டான டீட்டெயில் வந்து என்கிட்ட டேட்டா புக் பழைய டேட்டா புக் இல்லாததுனால உங்களுக்கு புக்கிலேருந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலம் இது வந்து லோட் ரேட்டிங் ஃபார் ரப்பர் பெல்ட்டுக்கு உண்டானது. இப்போ நம்ம 8 ப்ளே சூஸ் பண்ணோம் இல்லையா, 8 ப்ளேக்கு இந்த காலத்தை பார்க்கணும். இங்கே பெல்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. பெல்ட் வெலாசிட்டி நமக்கு அரௌண்டு 10 கிட்டனா வந்திருக்கு. அப்போ 10ல் பாருங்கள். ஸோ பெல்ட் வெலாசிட்டி 10, நம்பர் ஆஃப் ப்ளேஸ் 8 அப்படின்னா இதோட லோட் ரேட்டிங் வந்து 0.206 வருது. ஃபார் 8 ப்ளேஸ்க்கு பெல்ட் வெலாசிட்டி 10க்கு 0.206 இது அளவுக்கு கிலோவாட் பர் mm. இதான் வந்து லோட் ரேட்டிங். ஒரு mmக்கு இவ்வளோ லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் நம்ம சூஸ் பண்ணால் ரப்பர் பெல்ட்டு.
அடுத்ததாக வந்து நம்ம பெல்ட்டோட விட்த்து கண்டுபிடிக்கணும். எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்த் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு என்ன ஃபார்முலானா டிசைன் பவர் டிவைடட் பை லோட் ரேட்டிங், இதுதான் ஃபார்முலா. ஸோ டிசைன் பவர் நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிடி டிசைன் பவர் வந்து 53.63 வந்திருக்கு. 53.63 டிவைடட் பை லோட் ரேட்டிங் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 0.206. இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணுவோம். 53.63 டிவைடட் பை 0.206 ஈக்குவல் டு 260 வருது. ஸோ 260.339 இந்த அளவுக்கு பெல்ட்டோட விட்த் வருது. இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். டேட்டா புக்கை பார்த்து பேஜ் நம்பர் 7.52 ஸ்டாண்டர்ட் வித் பெல்ட் வித் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வித்து கொடுத்துருக்காங்க. 8 பிளேக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம 8 பிளே தான் சூஸ் பண்ணோம். இங்கே 8 பிளே வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் வருது வந்து 260 வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்குது, 250 இருக்குது, அப்புறம் வந்து 305 இருக்குது. ஸோ நம்ம வேறு வழியில் 305 mm தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 260 விட கம்மியாக தான் இருக்குது. 250ங்கிறது கம்மியாக சூஸ் பண்ணால் பெல்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அதிகமாக சூஸ் பண்ணிக்கலாம். 305 mm. ஸோ B is equal to 305 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெல்ட்டோட லெங்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ L is equal to இந்த ஃபார்முலா. இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53ல் இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ 2C 2 into C. சிங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 3000 mm வருது. 3000 ப்ளஸ் 5 into D + D, கேபிட்டல் D, பெரிய புள்ளியோட டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிய புள்ளியோட டயாமீட்டர் 280 ப்ளஸ் சின்ன புள்ளியோட டயாமீட்டர் வந்து 140 டிவைடட் பை 2 ப்ளஸ் D - D 280 minus 140 ஸ்கொயர் டிவைடட் பை 4 into C. C வந்து 3000. ஸோ இப்போ L is equal to எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரெண்டத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 6000 வரும். ப்ளஸ் இந்த ரெண்டத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். அதாவது 5 into bracket open 280 ப்ளஸ் 140 bracket close divide 2 equal to 659.734 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ப்ளஸ்ஸு இதோட வேலையை கண்டுபிடிக்கலாம். 280 minus 140 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 140. அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் டிவைடு bracket open 4 into 3000 bracket close equal to so 1.633 வருது. 1.633. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு ஓவரால் பெல்ட் லென்த் வந்துடும். ஸோ இது ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. அப்படியே ப்ளஸ் போடுறேன். ப்ளஸ்ஸு இந்த வேல்யூ 659.734 ப்ளஸ்ஸு 6000 ஈக்குவல் டு 6661.36 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுதான் வந்து பெல்ட்டோட லெங்க்த்து. ஸோ இதில் வந்து பெல்ட்டோட லெங்க்த்தை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும், கம்மியாகணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது எதை பொறுத்து கம்மியாகணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளேஸை பொறுத்து கம்மியாக இருக்கணும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பிளே நம்ம எவ்வளோ அசியூம் பண்ணோம் அப்படின்னா 8 பிளே அசியூம் பண்ணியிருக்கோம். இது வந்து அசியூம்டு வேல்யூ தான், அசியூம்டு வேல்யூ. ஸோ நம்பர் ஆஃப் பிளே வந்து 8. அப்போ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53 பார்க்கணும். ஸோ 7.53ல் நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து 8 நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும், 0.5 அதாவது 0.5% லெங்க்த்தில் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ 0.5% நம்ம ரெடியூஸ் பண்ணால் நமக்கு பெல்ட்டோட லெங்க்த் எவ்வளோ வரும் அப்படின்னா இதில் வந்து 99.5ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது நல்லா கவனிங்க.
சப்போஸ் நம்ம 4 5 6 பிளேயர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம லெங்த் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணோம், 1% ரெடியூஸ் பண்ணோம். 1% ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இந்த வர்ற லெங்த்தில் 99ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா 1% நம்ம ரெடியூஸ் பண்ணது அளவு வந்துடும். அதே போல் 3 பிளே யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1.5% நம்ம லெங்த்தை ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 98.5ஆல் இந்த லெங்த்தை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே போல் 0.5% நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா 99.5ஆல் இந்த பெல்ட்டோட லெங்த்தை மல்டிப்ளை பண்ணால் 0.5% ரெடியூஸ் ஆகி நமக்கு லெங்த்து கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த லெங்த்தை நான் என்ன செய்ய போகிறேன், 6661.36 நான் என்ன செய்ய போகிறேன் 99.5, அதாவது 0.5% நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். 100 மொத்தம் 100%, அதில் வந்து 0.5% நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். பர்சன்டேஜ்னால என்ன அர்த்தம், டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வேல்யூ என் கால்குலேட்டரில் இருக்குது. இன்ட்டு 99.5 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 6628. இதான் வந்து ரெடியூஸ் பண்ண லெங்க்த்து 6628.06 அப்படின்னு சொல்லிட்டு வருது mm. ஸோ இது வந்து நம்ம பெல்ட்டை ரெடியூஸ் பண்ணியாச்சு 0.5%. பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாருங்கள். அப்போ 0.5% நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கை பார்த்து இந்த லெங்க்த்தையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும் பெல்ட்டோட லெங்க்த்து. ஸோ இதை வந்து நம்மளே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 0.06 நெக்லெக்ட் பண்ணிவிட்டு L is equal to 6628 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். 28 mm. இதான் வந்து நமக்கு கிடைச்ச பெல்ட்டோட லெங்க். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து புள்ளியோட விட்த்து கண்டுபிடிக்கணும் WP. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 7.54 புள்ளியோட விட்த்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பெல்ட்டோட விட்த்தை பொறுத்து புள்ளியோட விட்த்தில் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு பெல்ட்டோட விட்த்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா பெல்ட்டோட விட்த்து வந்து 305 mm வந்துச்சு. இந்த 305 mm எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார வருது. அதாவது above 250 இன்க்ளூடிங் 375 இந்த ரேஞ்சுக்குள்ளார வருது இந்த 305 mmங்கிறது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ mm ஆட் பண்ணோம், 38 mm நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நமக்கு பெல்ட்டோ அதாவது புள்ளியோட விட்த்து கிடச்சிடும். எப்போதுமே புள்ளியோட விட்த்து வந்து பெல்ட்டோட விட்த்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ புள்ளியோட விட்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட விட்த்து B ப்ளஸ் என்ன செய்யணும்னா ஒரு 38 mm ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு B வந்து 305 ப்ளஸ் 38 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 305 ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 343 mm. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாட் பெல்ட்டை டிசைன் பண்ணியாச்சு.